சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீதான் அனுபவிக்கிறேன்னு சொல்லாத பூரணி. உனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா எல்லாரும் இங்க கூட தானே நிக்கிறோம். யாராவது ஒருத்தருக்கு குடும்பத்தில் உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அது எல்லாரையும் தானே பாதிக்குது. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கம்மா. அத்தை, நான் உங்க யாரையுமே வர சொல்லலையே. வேலை இருக்கிறவங்க போய்க்கலாம். உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நான் கொஞ்ச நேரத்துல கிளம்புறேன். ஹே பூர்ணி, என்னடி நீ எதுக்கு எடுத்தாலும் சம்மந்தி அம்மா கிட்ட ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டே இருக்க? நீ கொஞ்சம் பேசாம தான் இரு. இப்பதானே ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிக்கலாம். என்னடி? அத்தை, ஒரு நிமிஷம் கூட வாங்க. கடவுளே, ரொம்ப ரொம்ப நன்றி. பூர்ணிமாவுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சது. அவ சீக்கிரமா உடம்பு நல்லாகி வீட்டுக்கு வரணும். அதே மாதிரி அவ எப்பவுமே என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்கா. அந்த எண்ணம் மாறணும். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடு. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிப்பா. என்னங்க மாப்ள, ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க. பூர்ணிமா பக்கத்துல வேற யாரும் இல்ல. புரியுதா அத்தை? ஒன்றும் இல்லை, ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட தனியா பேசணும், அதான் கூப்பிட்டேன். அத்தை, பூர்ணிமாவுக்கு டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடுங்க. ஆமா மாப்ள, நானும் அதைத்தான் நினைச்சேன். அங்க வந்து இருக்கிறதுக்கு எங்க வீட்டுக்கு வந்தானா நான் அவளை நல்லா பாத்துக்குவேன். என்ன இருந்தாலும் அம்மா வீடுனா பொண்ணுங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே. நானே உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன். நல்ல வேளை நீங்களே சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்ள. நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். சீக்கிரமே அவளுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் அங்க கொண்டு வந்து விட்டுறேன். இல்ல அத்தை, அவ இப்போதைக்கு அங்க வர வேண்டாம், அங்கே இருக்கட்டும். மாப்ள, என்ன சொல்றீங்க? இல்ல அத்தை, பூர்ணிமாவுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் கூட அங்க வர வேண்டாம், உங்க வீட்லயே வச்சுக்கோங்க. மாப்ள, நீங்க சொல்றது எனக்கு புரியல. அங்கேயே வச்சுக்கோங்கன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவ அங்கே இருக்கட்டும் அத்தை, அதுதான் சரி. நானும் எத்தனை நாள் தான் பொறுத்து பாக்குறது. எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், மாத்திரை சாப்பிடாத மாத்திரை சாப்பிடாதன்னு. எல்லாத்தையும் சாப்பிட்டு உடம்ப கெடுத்து வச்சுக்கிட்டு இப்ப பாத்தீங்கல்ல டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கல்ல. குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லட்டாங்க. இதுக்குதான் அன்னைக்கு அவகிட்ட சொன்னேன், என் பேச்சை கேட்காம அவசரத்துக்கு வாழ்றவ நான் எதுக்கு அவ கூட வாழ்ந்துகிட்டு. எனக்கு இனிமே இப்படி இருக்கிறதுல இஷ்டம் இல்ல. இனி உங்க பொண்ணை உங்க வீட்லயே வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு திரும்ப அனுப்பாதீங்க. ஐயோ மாப்ள, திடீர்னு இப்படி சொன்னீங்கன்னா எப்படி? அவளுக்கு உடம்பு சரியில்லாத நேரம். இந்த நேரம் பார்த்து நீங்க இப்படி எல்லாம் சொல்லலாமா? அவங்க அப்பா வேற ஊர்ல இல்ல. அப்படியெல்லாம் எதுவும் தப்பான முடிவு எடுத்துறாதீங்க மாப்ள. எதுவா இருந்தாலும் அவரும் வந்துடட்டுமே, எல்லாம் பேசி தீர்த்துக்கலாம். இதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல அத்தை. நான் நல்லா யோசிச்சுதான் முடிவு பண்ணிருக்கேன். உங்ககிட்ட வேணா இன்னைக்கு பேசுற முடிவா இருக்கலாம், ஆனா கொஞ்ச நாளாவே இதை பத்தி யோசிச்சுட்டு தான் இருக்கேன். இப்ப சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு, அவ்வளவுதான். அவ அந்த வீட்டுல இருந்தா 24 மணி நேரமும் எல்லார் கூடயும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. அவ அந்த வீட்டுக்கு வந்தது செவந்தி அண்ணி கூட சண்டை போடுறதுக்கு வந்த மாதிரி ஆயிப்போச்சு. எப்பவுமே சண்டை போடுற ஒரு ஒய்ஃபை வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு நாள் வாழ முடியும்? என்னோட நிலைமையை கொஞ்சமாவது யோசிச்சு பாக்குறீங்களா?
நீங்க எப்பவுமே உங்க பொண்ணுக்கு சப்போர்ட்டா இருந்து தானே பழகிருக்கீங்க. மாப்பிள இப்படி சொன்னீங்கன்னா எப்படி மாப்பிள? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவளும் இப்ப உடம்பு சரியில்லாம படுத்திருக்கா. நீங்களும் இப்படி வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி சொல்றீங்களே. நான் சொல்றதுல எந்த மாற்றமும் இல்ல அத்தை. பூர்ணிமாவை திரும்ப எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடாதீங்க. நீங்களே வச்சுக்கங்க. நான் வரேன். மாப்பிள சொல்றத கேளுங்க. செவந்தி, பூர்ணிமாக்கு எப்படிமா இருக்கு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு மாமா. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா பூர்ணிமாக்கு உண்மையை நம்ம சொல்லவே கூடாது. பயத்துல ஒரு கட்டின்னு மட்டும்தானே சொல்லியிருக்கோம். குழந்தையே பொறுக்காதுன்னு தெரிஞ்சதுன்னா அவ ஃபீல் பண்ணுவான்னு நினைச்சுதானே நம்ம சொல்லாம விட்டுட்டோம். அதுதான் கஷ்டமா இருக்கு. என்னம்மா பண்றது? இப்படிலாம் நடக்கணும்னு இருக்கு. அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கையில நடக்கும். அரளி விதைய நட்டு வச்சுட்டு மாமரத்தை வாவான்னு கூப்பிட்டா எங்க இருந்து வரும்? அம்மா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியாம்மா? ஏற்கனவே அந்த புள்ள உடம்பு சரியில்லாம இருக்கு. நீ வேற சாபம் விட்டுட்டு இருக்க. ஆமா பாட்டி, நாமளே அவளுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தா எப்படி? நான் கூட அதனாலதான் கோவிலுக்கு போயிட்டு எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சதுக்கு சாமிக்கு நன்றி சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆ? இவன் எங்க வர்றான்? ஏண்டா ரகு, என்னடா நீயும் வந்துட்ட? அப்ப பூர்ணியோட யாரும் இல்லையா ஹாஸ்பிட்டல்ல? இருக்காங்கப்பா. அவளோட அம்மா அங்கதான் இருக்காங்க. ஏண்டா நீ கொஞ்சம் கூட இருந்துட்டு வரலாம் இல்ல? அப்படி என்ன அவசரம்? ஆ? எல்லாரும் இங்க வந்துட்டோம். ஏண்டா நம்ம வீட்டு ஆளுங்க யாருமே இல்லைன்னா சம்மந்தி அம்மா என்ன நினைப்பாங்க? ஒரு ஆபத்துன்னு வந்தா எல்லாரும் கைவிட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்க மாட்டாங்க? என்னடா போய் கூட இருறா. இல்லப்பா, எதுக்குப்பா? அதான் ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சுன்னு சொல்லிட்டாங்கல்ல. நாளைக்கு கூட டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஓ, டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்களா? அப்புறம் என்ன, நீ இருந்து இங்க கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே அந்த பிள்ளைய? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா. நான் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டேன். டிஸ்சார்ஜ் பண்ணி நேராக அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டேன். ஏண்டா இங்க இத்தனை பேர் இருக்கோம், நாங்க அவளை பாத்துக்க மாட்டோமா? வேணா பாருங்க, இதே வீட்ல நீங்களும் பூர்ணிமாவும் உங்க குழந்தைய தூக்கிக்கிட்டு சுத்ததான் போறீங்க. அந்த குழந்தைய நாங்க எல்லாரும் தூக்கி கொஞ்சம் தான் போறோம். பார்க்கலாம். நீ ஃபீல் பண்ணாதீங்க. முதல்ல பூர்ணிமா நல்லபடியா சரியாகி வரட்டும். அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் யோசிக்கலாம். தனியா இப்படி உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா தப்பு தப்பா தான் தோணும். போய் முதல்ல படுங்க. பாட தங்கும். நம்ம தூங்கலாமா? ஈஸ்வரி, இத்தனை வருஷமா இந்த வீட்டில் இன்னொரு பேர குழந்தைங்க வரும்னு நம்பிக்கையோடு இருந்தோம். பூர்ணிமாவுக்கு இப்படி ஆயிப்போச்சுன்னு தெரிஞ்சதும் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ரகுவை நினைச்சாதான் அதை விட கவலையா இருக்கு. ஆமாங்க, நான் கூட ரகுவை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவன் முகமே சரியில்லை. இந்தாங்க பாட்டி. மாமா, நான் கூட உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடிலாம் கூட ரகு இவ்ளோ ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. என்னைக்கு பூர்ணிமாவுக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சதோ அப்பத்துல இருந்தே அவரு ரொம்ப வருத்தத்துல தான் இருக்காரு. முன்ன விட இப்பதான் அவருக்கு குழந்தைங்க மேல பாசமே வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட தமிழ் அவர் கையில கொடுத்தேன், கொஞ்சிட்டு இருந்ததை பார்த்தேன். ரகு கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. செவந்தி, என்னைக்கு ஒரு பொருள் நமக்கு கிடைக்காதுன்னு தோணுதோ அன்னைக்குதான் அந்த பொருள் மேல நமக்கு ரொம்ப ஆசை ஏற்படும். இதாண்டி உலக வாழ்க்கை. கையில காசை வச்சுக்கிட்டா பசிச்சாலும் ஹோட்டல்ல போய் சாப்பிட தோணாது. கையில காசு இல்லைன்னு வையி,
பாக்குறதையெல்லாம் வாங்கி தின்னணும்னு தோணும். அப்பதான் சாப்பாட்டு மேல ஆசை வரும். என்ன பண்றதுடி? இத்தனை வருஷமா அவ குழந்தை பிறக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. இனி பிறக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைங்களை பார்த்தா ஆசையாத்தானே இருக்கும். ஏன் பாட்டி பொறுக்காது? இப்ப என்ன, இங்கிலீஷ் மெடிசன்ல தானே பொறுக்காதுன்னு சொல்லிருக்காங்க. மாமா, நீங்க பூர்ணிமா அப்பா கிட்ட போய் பேசுங்க. வேற எவ்வளவோ மெத்தடெல்லாம் இருக்கு. சித்த மருத்துவம் இருக்கு, ஹோமியோபதி இருக்கு, ஆயுர்வேதா இருக்கு. இது எல்லாத்துலயும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லுங்க. இதுல யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மாமா. நானே கூட போய் சொல்லிடுவேன். ஆனா நான் போனா பூர்ணிமா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பா. என்னை பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுவா. அதனாலதான் நான் அந்த பக்கம் போல. நீங்க போய் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து கேட்பாங்க. அவ உடம்பு சரியாகி வந்ததும் வேற ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்க்கலான்னு சொல்லி கொஞ்சம் நம்பிக்கையா பேசுங்க. ஆமாங்க, எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. அவ என்னதான் தப்பா பேசினாலும் பழகி இருந்தாலும் நம்ம வீட்டு மருமகங்க. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம புள்ள ரகுவும் தானே கஷ்டப்படுவா. அதனால அவங்க பெத்தவங்க கிட்ட போய் பேசுங்க. சரி, பார்க்கலாம். இப்போ உடனே போய் என்னத்தை பேசுறது? முதல்ல பூர்ணிமாவுக்கு சரியாகி அந்த புள்ள டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நேரம் பார்த்து பேசுறேன். நீங்க சொன்னா கண்டிப்பா அவங்க அம்மாவும் அப்பாவும் பூர்ணிமாவை கன்வின்ஸ் பண்ணி இந்த சித்தா ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாப்பாங்க மாமா. அதுக்காக தான் சொல்றேன். சரிம்மா, பேசுறேன். பூர்ணி, இங்க எதுக்குடி? சொன்னா கேட்க மாட்டியா நீ? வா, ரூமுக்கு போய் படுத்து ரெஸ்ட் எடுமா. இருமா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல படுத்து படுத்து ஒரு மாதிரியா இருக்கு. அம்மா, ரகு கிட்ட நான் டிஸ்சார்ஜ் ஆகுறத சொன்னியா இல்லையா? அவரு ஹாஸ்பிட்டலுக்கும் வரல, இங்கேயும் வரல. பூர்ணி, ஆபீஸ்ல ஏதாவது அவருக்கு வேலை இருக்கும்டி. அவர் எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணணும்? அதான் நானே உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நானே செஞ்சு தரேன். என் போனை கொஞ்சம் கொடு. யாருக்கு ஃபோன் பண்ண போற? பேசாம வந்து படு. இல்லம்மா, ரகு கிட்ட ஒரு வார்த்தை பேசிடுறேன். இவ விட மாட்டா போல இருக்கே. எதுக்குடி மாப்பிளைய சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? அவர் கண்டிப்பா வருவாருடி. எங்க போயிட போறாரு? மா, போனை எடுமா. ஒரு வார்த்தை போன்ல பேசினா என்ன ஆயிட போகுது? இந்தா. எடுக்க மாட்டேங்கிறாருமா. சொல்லு பூர்ணி. எங்க போயிட்டீங்க? இன்னைக்கு டிஸ்சார்ஜ் இருக்கு. அம்மா மட்டும் என்ன கூட்டிட்டு வராங்க. உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கு என்ன? இல்லை பூர்ணி, கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கு. அதனால தான் நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். ஏங்க,
ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கு என்னங்க? அதுக்கு கூட லீவு தரமாட்டாங்களா? உனக்கு சொன்னா புரியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் இங்க இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. கொஞ்சம் புரிஞ்சுக்க. நான் வரேன், வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன். ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? உங்க வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு நிமிஷம் இரு, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ரகு ஏன் பூர்ணிமா கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாரு? இன்னைக்கு டிஸ்சார்ஜ்னு தெரிஞ்சும் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இங்கேயே இருக்காரு. பூர்ணி கேட்டதுக்கு ஆபீஸ் வேலையா இருக்கேன்னு போய் சொல்றாரு. ஏன் இப்படி பண்றாரு? பூர்ணி, மாப்பிள்ளை என்னடி சொன்னாரு? ரகு ஒரு மாதிரி பேசுறாருமா. நீ ஏதாவது அவர்கிட்ட பேசுனியா? இல்லனா அவரை ஹாஸ்பிட்டலுக்கு வராம இருக்க மாட்டாரேம்மா. நான் என்னடி அவர்கிட்ட பேச போறேன்? அவர் ஆபீஸ்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாரு. அதனாலதான் நானும் அவரை டிஸ்டர்ப் பண்ணல. இங்க பாருங்க, இங்க பாருங்க. சித்தப்பான்னு சொல்லுங்க. எங்கடா பாத்துக்கிட்டு இருக்க செல்லக்குட்டி? சித்தப்பா சொன்னா கேட்க மாட்டியா? ம், சித்தான்னு சொல்லு. சித்தா, சித்தான்னு சொல்லுங்க. தங்கக்குட்டி. ரகு, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சே, கிளம்பல? லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டேன். டிஃபன் சாப்பிட்டு கிளம்பலாம்ல? இல்ல, நீ ஆஃபீஸ் போற ஐடியாலாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நான் லீவ் சொல்லிட்டேன். வீட்டில் தான் இருப்பேன். சாப்பாடு எடுத்து வைங்க, நான் மத்தியானம் சாப்பிட்டுக்கிறேன். அப்பவே பூர்ணிமா கிட்ட ஆபீஸ்ல ஏதோ ஒரு வேலையா இருக்குன்னு சொன்னீங்க. போலியா நீங்க? இல்லை, நீ ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குதான். பூர்ணிமா கிட்ட சொன்ன வேலை இருக்குன்னு. ஆனால் போகிற மைண்ட் செட் இல்லை, அதான் லீவ் சொல்லிட்டேன். அப்படியா? சரி, குழந்தைய கொடுங்க, நான் அவனுக்கு பால் கொடுக்கணும். இல்லை, நீங்கள் கொடுங்க, நானே கொடுக்குறேன். நீங்க வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க ரகு, நான் கொடுத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. வா தங்கம். கொடுங்க, நீ ஒரு வேலையும் இல்லை, நானே கொடுக்குறேன். ஏ செவந்தி, அந்த பாட்டில தான் அவன்கிட்ட கூட ஆசையா கேக்குறான்ல, அவனும் ஊட்டி விடட்டுமே. வேணாண்டி, இப்ப போய் எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? கொஞ்சம் உனக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறமா உங்க அப்பாவும் ஊர்ல இருந்து வந்துடட்டும். வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் உட்காந்து கலந்து பேசிக்கலாம். இல்லம்மா, நான் ஒரு தடவைக்கு 3 தடவை ஃபோன் அடிக்கிறேன். எப்ப பார்த்தாலும் மனுஷன் வேலை இருக்குன்னே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு வைஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட லீவு தர முடியாத கம்பெனில அவர் எதுக்குமா வேலை செய்யணும்? பூர்ணிமா, அதுக்காக நல்ல கம்பெனி வேலைய எதுக்காக மாப்பிள்ளைய விட சொல்ற? ஏமா, நம்ம பிசினஸ ரகு பாத்துக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லையா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடி. மாப்பிள்ளை தானே பாத்துட்டு போறாரு, இதுல என்ன இருக்கு? உன்கிட்ட என்ன பேசிக்கிட்டு? அப்பா வரட்டும், அவர்கிட்டயே பேசிக்கிறேன். ரகு கிட்டயும் சொல்றேன். அப்பதான் ரகுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். மா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் போய் படுத்துக்கிறேன். அப்புறமா ரகு கிட்ட பேசுறேன். பாத்து மெதுவா. உட்காருமா. அண்ணாமலை, இந்த வீட்ல இன்னொரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு. என்னம்மா சொல்ற? என்ன சொல்றனா, ரகுவுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்றேன். என்னது நீங்க என்ன சொல்றீங்க? ஏம்மா, என்னம்மா உளர்ற? ரகுக்கு இன்னொரு கல்யாணமா? என்ன பேச்சு பேசுற? உளரலடா, உண்மையத்தான் சொல்றேன். ரகுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பொண்ணை பாருன்னு சொல்றேன். ஏம்மா, ரகுக்கு இன்னொரு பொண்ணு பார்க்கணுமா? உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் முடிச்சிருச்சா? என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க?
ஆமா, யார் உன்னை இப்படி எல்லாம் பேச சொன்னா? ரகுவே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்ன, பொண்ணு பார்க்க வேண்டியதானே? என்னது, ரகுவே சொன்னானா? என்ன சொன்னா? உங்ககிட்ட என்ன சொன்னா? என்கிட்ட எல்லாம் ஒன்னும் சொல்லல. பூர்ணிமாவோட அம்மாவையே கூப்பிட்டு சொல்லிட்டான். ஏமா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? இதுக்கு மேல என்னடா புரியுற மாதிரி சொல்றது? பூர்ணிமாவுக்கு இனிமே குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. ரகுக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை இருக்கு. அதனால அவ அம்மாவை கூப்பிட்டு தெளிவா சொல்லிட்டான். டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் பூர்ணிமாவை அவங்க வீட்லயே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டான். ஏமா, ரகுவா உங்ககிட்ட அப்படி சொன்னா? வீட்டுல இருக்கிற யாரும் இத பத்தி ஒண்ணுமே சொல்லியே என்கிட்ட. உன்கிட்ட யாரும் சொல்லல. சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லியாச்சுல்ல, அது போதாதா? என்னங்க இவன் இப்படி பண்ணியிருக்கான்? டேய் ரகு, என்னப்பா? இங்க வா. சொல்லுங்கப்பா. பாட்டி சொல்றதெல்லாம் உண்மையாடா? என்ன சொன்னாங்க? ஆ? மாமா, என்ன உண்மையானு கேக்குறீங்க? செவந்தி, இவன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் தெரியுமா? பூர்ணிமாவோட அம்மா கிட்ட போய் பூர்ணிமாவை டிஸ்சார்ஜ் பண்ணி இங்க கூட்டிட்டு வர வேணாம், உங்க வீட்லயே அவளை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அப்படித்தானே சொல்லிட்டு வந்த? ஆமாப்பா, சொன்னேன். இப்ப அதுக்கு என்ன? ஏண்டா, என்னடா இப்படி பேசுற? நீ புரிஞ்சுதான் பேசுறியா? பூர்ணிமாவை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்க. நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஏண்டா, அந்த புள்ளைக்கு குழந்தை பிறக்காதுன்னு கேள்விப்பட்டா நீ பாட்டுக்கு வீட்லயே வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு வந்துருவியா? ஏதோ பொருளை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு வந்திருக்க. ஆமா, யாரா உனக்கு இப்படி பேச சொல்லி கொடுத்தது? யார்ப்பா சொல்லி கொடுக்கணும்? நான் என்ன குழந்தையா? பல தடவை அவகிட்ட படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கண்ட கண்ட டேப்லெட்லாம் சாப்பிடாதுன்னு. ஒரு நாள் என் பேச்சை கேட்டாளா? எதையோ வாங்கி தின்னுக்கிட்டு இருந்தா இப்படிதான் பாவம். யாராவது ஒருத்தர் பேச்சு ஏதாவது அவ கேட்டிருப்பாளா? என் பேச்சு அவ கேட்டதில்ல, யார் பேச்சு அவ கேட்டதில்ல. அப்புறம் எதுக்கு நான் அவ கூட வாழ்ந்துகிட்டு? அதனாலதான் சொல்லிட்டேன். டே ரகு, நீ ஏடா இப்படி எல்லாம் பேசுற? என்ன ரகு? அண்ணி, அவளை பத்தி உங்களுக்கே தெரியும். இத்தனை நாள் இந்த வீட்டுல இருந்திருக்கா. யார் கூடயாவது கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்காளா? அவளால எனக்கும் கெட்ட பேரு, சுத்தி இருக்கவங்களுக்கும் கெட்ட பேரு. எதுக்கு அவ கூட வாழ்ந்துகிட்டு? எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. அவ இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு அவ வீட்லயே வாழ்ந்துட்டு போட்டுமே. வேண்டாம் ரகு, இப்படிலாம் யோசிக்காதீங்க. ஒரு பொண்ணு உங்களை நம்பி வந்திருக்கா. அதுவும் நீங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கீங்க. பாதியிலேயே ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க அவளை தூக்கி போடுறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏ செவந்தி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? கூட வாழறவன் அவனுக்கே பிடிக்கிறேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் எதுக்கு சேர்த்து வைக்கிற? அறுத்துட வேண்டியதானே? பாட்டி, என்ன பேச்சு பேசுறீங்க? வீட்ல ஏதாவது குழந்தைங்க தப்பு பண்ணா நாம தானே கண்டிக்கிறோம். குழந்தைங்க தப்பு பண்ணா மட்டும்தான் கண்டிக்கணுமா? பெரியவங்க பண்ணாலும் கண்டிக்கணும். இப்படி பேசுறீங்க? நீங்களே ரகுவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாமா? நீங்களும் ஒரு பொண்ணு தானே. இப்படி யாராவது பாதியிலே விட்டுட்டு போனா அந்த பொண்ணு மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இது தப்பு பாட்டி. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க ரகுவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அடி போடி, இத்தனை காலமா அவ உன்னை திட்டிக்கிட்டே இருந்தா, அவளுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் என்னைக்கு இது புரிய போகுதோ? டேய் ரகு, இது சரி கிடையாது. நீ போய் அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு. ஏண்டா, பெத்தவங்களோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு உனக்கு தெரியாதா? நம்ம வீட்டு புள்ளைய இப்படி யாராவது பாதியில் அனுப்புனா நீ சந்தோஷப்படுவியா? டேய், உனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கு.
நாளைக்கு அவளை இதே மாதிரி அவ புருஷன் பாதியிலே வீட்டுக்கு அனுப்பி வச்சா நீ சந்தோஷப்படுவியா? அவங்க இடத்துல இருந்து நாம யோசிச்சு பார்க்கணும்டா. பூர்ணிமா ஏதோ கோபக்காரிதான், அது இதுன்னு திட்டும் பேசும். அதுக்காக இப்படி எல்லாமா பண்றது? அப்பா, உங்களுக்கு அவளை பத்தி தெரியாதுப்பா. அவ கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகவே மாட்டா. அவளை வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்க முடியலப்பா. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கங்க. வேண்டாம் ரகு. பூர்ணிமா ஒரு வசதியான வீட்ல பிறந்திருக்கா. ஒரே பொண்ணு. கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்திருக்காங்க, அவ்வளவுதான். அவ அப்படிதான் இருப்பா. அதனால என்ன ரகு, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். புருஷன் பொண்டாட்டினா அப்படிதான் இருக்கும். குழந்தை இல்லைன்னு நீங்க பூர்ணிமாவை வேண்டான்னு சொன்னா இது எந்த வகையில நியாயம்னு சொல்லுங்க? அப்படி குழந்தை இல்லைங்கிறதுக்காக பிரிஞ்சு போறதுன்னு முடிவு பண்ணிட்டா இன்னைக்கு நிறைய புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சுதானே இருக்கணும். ரகு, தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கோங்க. இல்ல, நீ இப்போதைக்கு இதை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. நான் உங்க அம்மா கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கு மேல மாத்தி சொல்ற ஐடியால நான் இல்ல. ரகு, மாமா. என்ன ஈஸ்வரி இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? நான் ஏதோ இவனை நல்லபடியா வளர்த்திருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இவன் பொண்ணுங்களோட மனசையே புரிஞ்சுக்க மாட்டானா? ஈஸ்வரி இவ்வளவு வருஷம் அந்த பிள்ளையோட வாழ்ந்துட்டு இப்ப பாதியிலேயே விட்டுட்டு போறேன்னு சொல்றான். ச்சே, கொஞ்சமாச்சு இவனுக்கு மனசாட்சி இருக்கா? மாமா, நாம யாராவது பூர்ணிமா அப்பா அம்மா பார்த்து பேசலாமா? இல்லனா அவங்க நம்மளதான் தப்பா நினைப்பாங்க. நாம எல்லாரும் சேர்ந்து தான் சப்போர்ட் பண்றதா நினைப்பாங்க. நீ சொல்றதும் சரிதாம்மா. அவங்க வீட்ல நாம எல்லாரும் போய் நேரா பேசுவோம். சரிங்க மாமா. அது வரைக்கும் ரகு கிட்டயும் நீங்க எதுவும் பேசிக்க வேண்டாம். அவர் ஏதோ கோவத்துல இருக்காரு. கோவம் தனியிட்டும், தானா சரியா போயிடும். இப்ப என்ன வேணும் உனக்கு? கொஞ்சம் நிம்மதியா தூங்க விட மாட்டியா? என்னாச்சு ரகு? காலையில இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். கூப்பிட்டா ஆபீஸ் வேலையில இருக்கேங்கிறீங்க. சாயங்காலம் கூப்பிட்டா இன்னும் வீட்டுக்கு வரலங்கிறீங்க. சரி, ராத்திரி இவ்வளவு நேரம் ஆச்சே, வீட்டுக்கு வந்திருப்பீங்களான்னு கேட்டா நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசுறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? வீட்டுக்கு வந்துட்டீங்களா இல்லையா? எங்க இருக்கீங்க? வீட்ல தான் இருக்க. சொல்லு. வீட்ல தான் இருக்கீங்களா? அப்ப வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு திரும்ப கால் பண்ணிருக்கலாம்ல. ஆபீஸ்ல தான் வேலை இருக்கு. வீட்ல என்ன வேலை உங்களுக்கு? எதுக்கு திருப்பி கூப்பிடல? டயர்டா இருந்துச்சு, கூப்பிடணும்னு தோணல. போதுமா? ஏங்க இப்படி பேசுறீங்க? அப்பாவோட கம்பெனி பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கலான்னு நான் பேசலான்னு இருக்கேன். நீங்க இப்படி பேசுறீங்களே. ஹலோ, நான் உங்ககிட்ட வேலை கேட்டேனா? இல்லைங்க, ஒரு வைஃப் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அதுக்கு கூட லீவு தராத கம்பெனி என்னங்க கம்பெனி? நாம எதுக்கு அங்க வேலை பார்க்கணும்? அதனாலதான் நான் எங்க அப்பா கிட்ட பேசி
இங்க வேலை பார்த்துக்க சொல்லலான்னு இருக்கேன். அத சொல்லலான்னு கூப்பிட்டா இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறீங்க. அதான் சொல்லிட்டேன்ல, போனை வை. ரகு, எதுக்காக இப்படி அவாய்ட் பண்றீங்க? இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு?